நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜாஷ்வா டிவி நேயர் அனைவருக்கும் அன்பின் வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் கூட நம்ம வருஷத்தின் கடைசி மாதத்தில் நம்ம நிற்கிறோம். 12வது மாதத்தில் நம்ம பிரவேசித்திருக்கிறோம். இது ஆண்டவரின் பிறப்பின் மாதம். அந்த நற்செய்தியை நம்ம மற்றவர்களுக்கு நம்ம அறிவிக்கிறோம், நினைச்சணும் மாறணும். அவர் நம்முடைய உள்ளத்திலும் நம்முடைய இல்லத்திலும் பிறந்தவராக மற்றவர்களுக்கு நம்ம அந்த அந்த நற்செய்தியை மற்றவர்களுக்கு நம்ம அறிவிக்கிறவர்களாக நம்மால் ஏன்ற அளவுக்கு மற்றவர்கள் நம்ம அறிவிக்கிறவர்கள் நம்ம நினைச்சணும் மாறணும். அப்படியே தீர்மானத்தோடு கண்களை மூடி ஆண்டு சமத்தில் ஏசப்பா அந்த மகிழ்ச்சி நம்ம கொண்டாடுகிற மகிழ்ச்சி வந்து மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கிறவர்கள் நம்ம என்ன செய்யணும் மாறணும். அந்த எண்ணம் கொண்டவர்களாக அப்படி கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஏசப்பா கடந்த மாதம் முழுதும் எங்களுக்கு கண்மணி பாதுகாத்து ஏசப்பா இந்த 12வது மாதத்தில் நிற்க கிருபை கொடுத்தீரப்போ அந்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த 12வது மாதம் தகப்பன் ஆண்டவரே ஏசப்பா உங்களுடைய பிறப்பின் நற்செய்தி ஆண்டவரே உலகத்திற்கு நீர் வந்தீரப்பா. அந்த நற்செய்தி ஆண்டவர் எங்களுக்காக வந்தீரப்பா. எங்களுக்காக கல்வாரி சிலுவையில் இரத்தத்தை சிந்தீரப்பா. பாலனாக பிறந்தீர ராஜா. அதை நாங்கள் ஆண்டவரே அறிவிக்கிறவர்களாக, அதை மற்றவர்களுக்கு தெரிவிக்கிறவர்களாக ஆண்டவரே அந்த பண்டிகை நாங்கள் உற்சாகமாக கொண்டாடுவதற்குரிய எல்லாவித கிருபையிலும் எங்களுக்கு கொடுத்து நடத்தி கொடுக்க முடியாத செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியாக நீங்கள் செய்ய வளமுள்ள தேவனாக இருக்கிறீரப்பா. அதற்காக சோத்தரிக்கிற ராஜா. இந்த நேரம் முழுதும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. கதை மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை கற்றுக்கொள்வதற்கு உதவி செய்யுங்கப்பா. ஆசீர்வாதம் வளர்த்தும் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நான் என்ன செய்வேன்? இந்த வீட்டை விட்டு என்னை விரட்டிட்டாங்களே, நான் இனிமேல் எங்கே போவேன், என்ன செய்வேனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவங்களுடைய மேரி வந்து தன் தகப்பன் கல்லறையில் உட்கார்ந்தவராக அழுது புலம்பிக் கொண்டு அரட்டை கொண்டு முட்டி மோதி கொண்டு இருக்கிறா. அப்பாவும் இல்லை, அப்பா நீங்களும் இல்லை, நான் எங்கப்பா போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுது புரண்டு கொண்டு அந்த மேரி வந்து அந்த அந்த விவசாயி வீட்டிலேருந்து விரட்டப்பட்டாள். மருமகளால் விரட்டப்பட்ட அந்த எங்கே போகணும்னு தெரியாமல் தன் தகப்பன் கல்லறையில் உட்கார்ந்து நினைச்சதை அழுது கொண்டு இருக்கின்றாள். அப்படி அழுது கொண்டு இருக்கும்போது தான் ஒரு சத்தம் கேட்குது. மேரின்னு சொல்லி சத்தம் கேட்குது. கேட்ட உடனே இந்த சத்தம் நம்ம எங்கேயோ கேட்டுருக்குறோமே அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறா. ஆச்சரியத்தை திரும்பி பார்க்குறாங்க. யார் நிற்கிறாங்க? எமிலியா, சீமாட்டியுடைய மகள் வந்து என்ன செய்கிறா நிற்கிறா. நின்ன உடனே இவளும் அழுகையோடு அவளை நேரம் நோக்கி ஓடி போகிறா. ஓடி போய் அவளை நினைச்சிடாரு கட்டி பிடிக்கிறா. எமிலியாவை நினைச்சிடா ஓடி வந்து ரெண்டு பேரும் நினச்சாங்க ஒருவருக்கு நினச்சத கட்டி பிடிச்சி அழுகிறாங்க. அழுத உடனே அவ மேரி கேட்குறா, எப்படி நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தீங்க எமிலியா, நீங்கள் எப்படி என்னை தேடி வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் நினைச்சிடா. அப்போ அழுது கொண்டே கேட்குறா. அப்போ அவள் சொல்கிறா, அந்த கதையெல்லாம் நான் உனக்கு நினச்சிறேன், நான் சொல்கிறேன், இப்போ நீ நீ என்னை மன்னிச்சிரு, நீ மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எதுக்கு இங்கே உங்கள் அப்பா இறந்துட்டாங்களாமே, ஜேம்ஸு அவர் இறந்துட்டாரமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனையோடு அவள் என்னச்சிரா எமிலியா வந்து மேரி என்னச்சிரா வான்னு சொல்லி கூட்டிகிட்டு தன்னுடைய வண்டியில் அவளை அமர வச்சு என்னச்சிர கூட்டிகிட்டு போகிறாங்க. போகும்போது தான் இவளுக்கு மேரிக்கு எப்போ தனக்கு நம்ம மேலே பழி சுமத்துனாங்களே, அவள் ஆண்டர் மேலே நம்பிக்கை வச்சுருக்கிறா. அதான் ஆண்டரை தேடிக்கிற பிள்ளைகளை கைவிட மாட்டார், அவர் மேன்மைப்படுத்துவார். பாருங்கள், இந்த நாளில் அவள் வந்து அவ்வளவு வேதனையோடு தகப்பன் கல்லறையில் உட்கார்ந்து அழுறா. ஆண்டு சமத்தில் போராடி அழுது கொண்டிருக்கிறா.
ஏசப்பா நான் எங்கே போவேன்னு சொல்லி அழுது கொண்டிருக்க அது என்ன செய்யுது, அவள் சத்தத்தை ஆண்டவர் கேட்டு எம்லியாவே அவளை தேடி என்ன செய்யிட்டா வந்துட்டா. வந்து அவளை என்ன செய்தார், அழைத்து கொண்டு போகிறா. அப்போ கேட்குறா. கேட்கும்போது எம்லியா எப்படி இந்த கல்லறை தேடி வந்தீங்க, நான் இங்கே இருக்கிறவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் அவங்க என்ன செய்கிறாங்க, தன் கதையை அவள் சொல்கிறா. அந்த மோதிரம் என்ன செய்ச்சு, கிடச்சிடுச்சு. காணாமல் போன மோதிரம் கிடச்சிடுச்சு. தப்பு பண்ணது யாருன்னு சொல்லி நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். தவறாக உங்கள் மேலே உங்கள் அப்பா மேலே பழி சுமத்தி உன்னை நாட்டை விட்டு கடத்திட்டோமேன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ரொம்ப வேதனை. கண்டுபிடிச்ச உடனே தான் நான் வேகமாக என்ன செய்தேன், ஓடி வந்தேன். உன்னை பற்றி விசாரித்தேன். விசாரிக்கும்போது உன்னை என்ன செய்தாங்க சொன்னாங்க, இப்படி ஒரு நேரம் அந்த போதகர்கிட்ட போனேன். அந்த பாஸ்டர் தான் உனக்கு என்ன செய்தாங்க, இப்போது இங்கே அவ்வளோ விரட்டப்பட்டாங்க, அதனால் கண்டிப்பாக எங்கே தான் இருப்பா, அவள் அப்பா கல்லறையில் தான் இருப்பான்னு சொல்லி சொன்னாங்க. உன்னை வேகமாக ஓடி வந்தேன். அப்போ அதில் வந்து மலர் கூட இருந்துச்சு. நாங்கள் இங்கேருந்து போகும்போது பாஸ்டரை பார்க்க போகும்போது மலர் கூட இருந்தேன்னா இதுதான் உங்கள் அப்பா கல்லறைன்னு நினச்சிக்கிட்டு நாங்கள் போயிட்டோம். இப்போ வரும்போது நீ நினச்சிட நீங்கள் இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்ய கதை சொல்லிகிட்டே என்னை கூட்டிகிட்டே போகிறாங்க. அப்போ மோதிரம் எப்படி கிடச்சிச்சின்னு சொல்லும்போது தான் அவர் சொல்கிறாங்க, ஒரு முறை என்ன வந்துச்சு, பெரிய புயல் எங்கள் பகுதியில் பயங்கர புயல் வந்துச்சு. அதில் எல்லா மரங்களும் என்னச்சு ஆடிட்டே நின்றுச்சு. அதில் இந்த ஓங்கி வளர்ந்து எங்கள் ஒரு மரம் மட்டும் என்னச்சிச்சு ரொம்ப ஆடி விழுற சூழ்நிலை இருந்துச்சு. அதனால் பிரபு வந்து அதை வெட்டும்படி உத்தரவு போட்டார். அதே போல் அதை வெட்டி கொண்டிருக்கும்போது அந்த மரம் இருந்துச்சு கீழே விழுந்துச்சு. அதில் இருந்து இந்த மோதிரம் வந்து என்ன வந்துச்சு, அந்த இது மேலே ஒரு காக்கா கூடு கட்டி இருந்துச்சு. அப்போ அந்த காக்கா அந்த கூட்டில் இருந்து இந்த மோதிரம் என்னச்சிச்சு அந்த இதோடு வெளியில் வந்து என்னச்சிச்சு அந்த கூட்டோடு வெளியில் வந்து விழுந்துச்சு. அதை பார்த்த உடனே எங்களுக்கு பயங்கர ஷாக் ஆகிடுச்சு. வேலைக்காரங்க வந்து என்னச்சதை கொடுத்தோன்னே அவங்க அம்மா அந்த சீமாட்டி சொன்னாங்களாம், இது காணாமல் போன என்னுடைய மோதிரம் அல்லவா அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். சொன்ன உடனே அப்போ இது இவ்வளோ தூரம் மேலே வந்த காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது மேலே வர காரணம் அதுக்கப்புறம் தான் அவங்க அம்மா யோசிக்கிறாங்க. அவங்க ஜன்னல் பக்கத்தில் மோதிரம் வைக்கும்போது அந்த பக்கத்தில் ஒரு காக்கா வந்து நிற்குமா, வெளியில் வந்து காக்கா வந்து நிற்குமா. அந்த காக்கா வந்து இதனால பளிச்சுன்னு மின்றதுனால அந்த காக்கா என்ன பண்ணிச்சுன்னா தூக்கி கொண்டு மேலே வச்சுட்டு, அதனால தான் இவங்க காணாமல் போயிடுச்சு. அந்த நேரத்தில் அங்கே நின்ன மேரி மேலே பழி சுமத்தப்பட்டது. அதுக்கு பொய் சாட்சியாக மார்கரெட் என்ன செய்தா, பல விதத்தில் அவன் மேலே பொறாமை கொண்டு பல விதத்தில் என்ன செய்தா பொய் சாட்சி சொன்னான். அதனால் நாங்கள் கண்டுபிடிச்சி அவளுக்கு பொய் சாட்சி சொன்னதுனால எங்கள் ஜட்ஜி வந்து அவளுக்கு என்ன செய்யிட்டாங்க, அவளை நாடு கடத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மார்கரெட்டை நாடு கடத்திட்டாங்க. வீணாக உண்மை உள்ளவங்களுக்கு நாங்கள் என்ன செய்தோம், நாடு கடத்தினோம். நீ பொய் சாட்சி சொல்லி ஒரு நல்ல குடும்பத்தை பாழாக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அவளை விரட்டி விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவளை என்ன செய்தாங்க, நடந்த கதையெல்லாம் சொல்லிவிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரான். வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தோன்னே அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க பிரபு அங்கே சீமாட்டி எல்லாரும் அவளை பார்த்த உடனே அந்த ஜட்ஜி எல்லாரும் தீர்ப்பு கொடுத்த ஜட்ஜி எல்லாரும் அவளை எழும்பி என்ன செய்கிறாங்க, வரவேற்று அவளுக்குரிய எல்லா காரியத்தையும் என்ன செய்கிறாங்க, நீ இனிமேல் எங்களை மன்னிச்சுக்கோ முதல்ல என்ன செய்கிறாங்க, எல்லோரும் மன்னிப்பு கேட்குறாங்க. மன்னிப்பு கேட்ட பிறகு அவளை என்ன, நீ இனிமேல் எங்கேயும் போகக்கூடாது, நீ இங்கே தான் என்ன செய்யணும், எங்கள் வீட்டில் தான் நீ என்ன செய்யணும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள்கிட்ட இருந்து பிடுங்கப்பட்ட அவளுடைய வீடு அடுத்தல அந்த தோட்டங்கள் எல்லாவற்றையும் மறுபடியுமாக ஒரு கரங்களில் என்ன செய்தாங்க கொடுத்தாங்க. அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த வீட்டில் அவள் என்ன செய்தா தனிமையாக உட்காந்துட்டு இருக்கா. அப்போ தான் அவள் யோசித்து பார்க்கா, தன்னுடைய விவசாயி தன்னை இக்கட்டான சூழ்நிலையில் தனக்கு உதவி செய்த அந்த பெரியவர்களை 2 பேரையும் அவன் நினச்சி பார்க்குறான். உடனே அந்த பிரபுட்ட சொல்கிறான். சொன்ன உடனே அவங்க என்ன செய்றாங்க தெரியுமா, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமா சேர்ந்து என்ன செய்கிறாங்க, அந்த விவசாயி வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே அப்போ தான் மருமகா என்ன செய்கிறா, தீர்த்து கொண்டு இருக்கிறா. மாமியாரையும் மாமனாரையும் வீட்டை விட்டு நீங்கள் வெளியில் போங்க, இனிமேல் நீங்கள் இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி என்ன செய்கிறா, விரட்டி கொண்டிருக்கா. உடனே இவங்க 2 பேரும் இவங்க எல்லாரும் போய் அந்த பிரபு மேரி எல்லோரும் போய் அவங்கள என்ன செய்கிறாங்க, உடனே என்ன செய்கிறாங்க, நீங்கள் வேறு எங்கேயும் போக வேண்டாம், நீங்கள் மேரியோடு இருக்கலாம் வாங்கன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, கூட்டி கொண்டு வராங்க. கூட்டி கொண்டு வந்தது மாத்திரமல்ல, அந்த விவசாயினுடைய மருமகள் தன்னுடைய பெரிய பணம் இருக்குதுன்னு சொல்லி திமிரில் ரொம்ப ஆட்டம் போட்டா. அவளுக்கு ரொம்ப சந்தோஷம், தொல்லை ஒழிஞ்சிச்சு.
அந்த மாமனார் மாமியார் தொல்லை ஒழிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி அவள் என்ன செய்தா நினச்சா. போயிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி நினச்சா. நம்ம என்ன செய்யலாம், அந்த வீண் செலவுலாம் நமக்கு இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டா. உடனே அந்த பிரபு ஒரு சட்டம் போட்டார். நான் என்ன செய்வேன், இப்போ இவங்களை கூட்டிகிட்டு போகிறேன், ஆனால் இவங்களுக்கு வர வேண்டிய இந்த விவசாயத்துலேருந்து வர வேண்டிய பகுதியை நீங்கள் யாருக்கு கொடுக்கணும், மாதம் நீங்கள் வந்து என்ன செய்யணும், அங்கே கவர்மெண்ட்டில் வந்து நீங்கள் என்ன செய்யணும் கட்டணும்னு. அவளுக்கு முகம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ அந்த இது தொலைஞ்சிச்சின்னு நினச்சேன். ஆனால் இவளுக்கு பணம் ரொம்ப ஆசை. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்குது. அதை அறியாதபடி அவள் அதில் விழுந்து கிடந்ததுனால அவள் என்ன பண்ண, அது ரொம்ப கஷ்டப்பட்டா. ஐயோ இதெல்லாம் நம்மகிட்ட சுமத்திட்டாங்களேன்னு சொல்லி வேதனைப்பட்டா. அதே நேரத்தில் இந்த மகள் வந்து என்ன பண்ணாங்க, இவளை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. மேரியை கூட்டிகிட்டு போய் இந்த விவசாயியும் கூட்டிகிட்டு போய் மேரி இந்த வீட்டிலே உட்கார வச்சுட்டாங்க. உட்காச்சு அந்த விவசாயத்தை இவளோடு சேர்ந்து நினச்சிருந்தாங்க. விவசாயத்தை பார்த்து அதில் சந்தோஷமாக குடியிருந்தாங்க. இங்கே அந்த விவசாயியுடைய மருமகள் என்ன பண்ணா தெரியுமா, தன் கணவனை மதிக்கலை, துச்சமாக என்னச்சுதா அவளை உதறி தள்ளுனா, உதாசீனமாக என்னச்சுதா தன் கணவனேன்னு அப்படி ரொம்ப உதாசீனமாக தள்ளுனா. இதே போல் எத்தனை பிள்ளைகள் தனக்கு பணம் இருக்குது, தனக்கு செல்வாக்கு இருக்குது, தான் ரொம்ப சம்பாதிக்கிறோம், தன் கணவனோட நம்ம ரொம்ப சம்பாதிக்கிறோம், தகப்பன் வீட்டு பெருமையை பேசி பேசி கணவன் மாதிரி என்ன செய்ய மதிக்கிறது கிடையாது. கணவனை மோசமாக ட்ரீட் பண்ணுறது. நீ ஒரு இதுக்கு ஆகாத, நீ ஆளாதவன் அப்படின்னு சொல்லி, நீ இருக்கிறதே வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கணவனை என்ன செய்ய மதிக்கிறது கிடையாது. இதே போல தான் இந்த சகோதரி என்னச்சுதா தன் கணவனை மதிக்காதபடி அவன் என்ன பண்ணுன்னு சொல்லி வேதனைண்டு உட்காந்துருந்தான். இப்படி இருக்கும்போது இவ வந்து என்ன பண்ணுனான்னா, நிறைய பேருக்கு தனக்கு நல்ல பணம் நிறைய இருந்த உடனே அது வட்டிக்கு கொடுத்தா. அந்த வட்டிக்கு கொடுத்ததுனால அந்த பணம் எல்லாம் அவ்வளோ விட்டு என்னச்சிச்சு போயிடுச்சு. அவங்க என்ன செய்தாங்க, அவளை ஏமாற்றி விட்டாங்க. ஏமாற்றினோன்னு இவளுக்கு என்ன செய்யணும் தெரியல, எல்லா பணமும் போயிடுச்சு. அவள் நகை போயிடுச்சு, அவளுடைய எல்லாவற்றும் அவள் வீட்டிலேருந்து எல்லா பொருளையும் விற்று என்ன செய்தா கொடுத்து பார்த்தா. தன்னுடைய மாமியார் வச்சுட்டு போன சொத்து எல்லாம் அவளை விட்டு என்ன செய்ச்சு போயிடுச்சு. போன உடனே அவளுக்கு என்ன செஞ்சு ஒரு புதுவித வியாதி வந்துச்சு. வியாதி வந்தது நிமித்தம் அவள் ஆஸ்பத்திரிக்கு கூட நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. கடைசியில் அவன் வந்து என்ன ஒரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு அவளை கூட்டி கொண்டு போய் என்ன செய்தா ட்ரீட்மெண்ட் கொடுத்தான். ஆனால் அந்த ட்ரீட்மெண்ட் அவனுக்கு என்ன இல்லை, அதுக்கு மாத்திரைக்கு வாங்க கூட காசு வேணுமே, நம்ம செலவு பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு வேண்டான்னு சொல்லிட்டு அதுவும் மருந்து சாப்பிட சீக்கிரத்தில் அவள் என்ன செய்தா மரித்து போனா. அதே மாதிரி இங்கே வந்து ஒரு நாள் மேரி வந்து என்ன பண்ணா, ஒரு நாள் இருக்கும்போது ஒரு வயசானவங்க வந்து என்ன செய்தாங்க, ஒரு வயசான பாஸ்டர் வந்து மேரியை பார்க்கணும்னு சொல்லி வந்தாங்க. வந்தவங்க சொன்னாங்க, உங்களை ஒரு பார்ப்பதற்காக ஒரு வயதான ஒரு அம்மா உங்களை பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க, நீங்கள் வர்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. உடனே இவன் ஓகேன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லி, யாருன்னு கேட்டால் யாருன்னு தெரியல அப்படின்ட்டாங்க. உடனே சரின்னு சொல்லிட்டு இவள் மேரி என்ன செய்தா அந்த இடத்துக்கு அந்த பாஸ்டர் பின்னாடி அவள் என்ன செய்கிறா போகிறா. போன பிறகு அங்கே ஒரு பாலடைஞ்ச இடம், அந்த இடத்துல ஒரு வயதானவங்க வந்து என்ன செய்ய படுத்து கிடக்குறாங்க. உடனே இருட்டுக்குள்ளே படுத்து கிடக்காங்க. உடனே இவள் போன உடனே இவள் பக்கத்தில் முகத்தை உத்து பார்க்குறா. அது யார், மார்க்கெட் தான் என்ன செய்கிறா அப்படி படுத்து கடந்து அப்படி ரொம்ப மோசமான நிலைமையில் மறிக்கும் தருவாயில் என்ன செய்தா இருந்தா. உன்னை மேரியை பார்த்த உடனே அவள் என்ன செய்கிறா கண்ணீர் விடுறா. மேரி நீ மன்னிக்க மாட்டாயா, நான் ஓமையில் என்ன செய்தேன், பொய் குற்றத்தை நான் என்ன செய்தேன் சொல்லிட்டேன், அதான் எனக்கு இந்த நிலைமை, நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் மறித்து போவேன், நீ என்னை மன்னித்து விடு அப்படின்னு சொல்லும்போது நான் உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி மேரி சொல்கிறா. மேரி சொன்ன உடனே சரி நீங்கள் வாங்க, வீட்டுக்கு வாங்க, வந்து மறுபடியும் பிரபு வீட்டோடு வந்து உட்காருங்க அப்படிங்கும்போது அவள் மேரி மார்க்கெட் என்ன சொல்லிட்டா தெரியுமா, நான் வரமாட்டேன், அந்த வீட்டுக்கு நான் மறுபடியும் நினச்ச மாட்டேன், நான் வரமாட்டேன், நான் ரொம்ப நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேன், அதனால் நான் அந்த வீட்டுக்கு வரமாட்டேன் அப்படி சொன்ன பிறகு அப்போ சரி நான் உங்களுக்கு இப்போ ட்ரீட்மெண்ட்டுக்குரிய அந்த ஹாஸ்பிட்டலில் காட்டி மருந்தெல்லாம் கொடுத்து விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் எல்லாம் மருந்தெல்லாம் கொடுத்து விட்டா. ஆனால் அவள் என்ன செய்யல, மார்க்ரேட்டு அதை வாங்கி சாப்பிடலை. அப்படி சாப்பிடாமலே அவளும் என்ன செஞ்சா மரித்து போனான். பாருங்கள், இந்த நாட்களில் ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளை ஆண்டவன் சில மேன்மைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறாங்க.
ஒரு நன்மையும் குறைவுபடாதபடி மேரி எல்லா சூழலும் ஆண்டரை தேடினதுனால அவளை மேன்மைப்படுத்தினார். ஆனால் அதே நேரத்தில் அவளுக்கு விரோதமாக ஒன்று பண ஆசைனால, பண ஆசை எல்லா தீமைக்கு வேறாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த விவசாயின் மருமகள் அவளை பழி சுமத்தி அவளை வீட்டை விட்டு விரட்டினான். அடுத்தது பொறாமைனால இவன் மேலே குற்றம் சாட்டி என்ன செய்தாங்க, அவளை ஊரை விட்டு என்ன செய்தாங்க, சீமாட்டி வீட்டிலேருந்து அவளை விரட்டினாங்க. இன்றைக்கி அவங்க நிலைமையை பார்க்கும்போது பரிதாபமான நிலைமை. இவா இப்படி இக்கட்ட தனக்கு மேல் பழி சுமத்தினாலும், தம் மேல் வீணான அபாண்டமான பழி சுமத்தினாலும், அதனால் பொறுமையோடு இருந்ததுனால எல்லா காரியத்தையும் ஆண்டு சமூகத்தில் நினச்சிதா வைத்து ஜெபித்ததுனால, மேரி ஜெபித்ததுனால அவள் மேன்மை நினச்சிதை பெற்றுக்கொண்டா. மறுபடியுமாக அந்த அந்த ஸ்ரீமாட்டி வீட்டிலேருந்து வாழவும் அந்த இடத்துல அந்த லாயருடைய அந்த ஜட்ஜஸுடைய மகனை திருமணமாகி அவள் என்ன செய்த ஒரு நல்ல வாழ்க்கையை அவளுக்கு ஆண்டர் என்ன செய்தார், அமைத்து கொடுத்தாரு. ஆனால் இவங்க ரெண்டருடைய வாழ்க்கையும் பாருங்களேன், மார்க்கெட் வாழ்க்கை, அந்த மருமகளுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அந்த பரிதாபம். அதான் பண ஆசை எல்லா தீமைக்கு வேறாக இருக்குன்னு சொல்லுது. அந்த பண ஆசைனால தன் மாமியாரை கூட அவள் என்ன செய்யலை, மதிக்கலை. பணம் பாதாளம் வரையும் போகும், ஆனால் அது ஒரு நாள் பரலோகத்துக்கு என்ன செய்யாது, போகாது. அந்த பணம் இங்கே தான், அந்த பணம் இங்கே வச்சு நீ என்ன ஆட்டம் ஆடணுமோ ஆடி முடிச்சிருவாங்க. பணம் இருக்கிறவங்க பெருமையினால, பணம் இருக்கிறனால நான் எதையும் சாதிக்கலாம், எதுவும் நான் செய்யலாம், அநியாயம் செய்யலாம், அக்கிரமம் பண்ணலாம், அநியாயத்துக்கு நம்ம துணை போகலாம். நமக்கு தான் பணம் இருக்குதுல்ல, நம்மளை கேள்வி கேட்கறதுக்கு யாரும் இல்லை. அப்படி கேள்வி கேட்டாலும் பணத்தை கொண்டு என்ன வாயை அடைச்சிடலாம். என்ன தப்பு பண்ணாலும், என்ன தவறு பண்ணாலும் என்னை யாருன்னு சொல்லி கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த பணத்தை வச்சுக்கிட்டு செல்வ பெருக்குனால நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, அதை ஆடிக்கொண்டு பெற்றோரை மதிக்காதபடி, மாமனார் மாமியாரை மதிக்காதபடி, உடன் பிறந்தவர்களை மதிக்காதபடி தான்கிற அகம்பாவத்தோடு வாழ்கிற குடும்பங்கள் எத்தனையோ. அதில் எத்தனையோ குடும்பங்கள் சீரழிஞ்சு போகிறது, வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது. பார்க்கும்போது அந்த பண ஆசை எல்லா தீமைக்கு வேறு, எல்லா தீமை. போதும் என்கிற மனதோட கூட என்ன இருக்கணும், அது இல்லாதபடி பணத்துக்கு மேலே பணம் சம்பாதிக்கணும். ஒருவேளை பெற்றோர் வீட்டிலேருந்து நமக்கு என்ன செய்யலாம், பணம் நிறைய வந்து கொண்டே இருக்கலாம். அதனால் நமக்கு என்ன வரும், ஒரு பெருமை, அது ஒரு அகம்பாவம். என் பெற்றோர் தான் எனக்கு இருக்கிறாங்கள, அவங்க என்னை கவனிச்சுக்கிடுவாங்க சொல்லிட்டு ஒரு பக்கம் கணவன் வீட்டை என்ன செய்யறது, மரியாதை கொடுக்கறதில்ல, மதிக்கிறது கிடையாது. இன்னொன்று பணத்தினால அநியாயத்தை செய்கிற பணம் இருக்குல்ல, நம்ம எல்லாம் அநியாயத்துக்கு துணை போயின்ற காரியங்கள் அப்படி செய்கிறதுனால எல்லாம் வேறு தான். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறு. இந்த வேர் அந்த வேர் முளைச்சி அது என்ன செய்யுது, அது பெரிய மரமாகி அவங்கள பண்ண பெருமையில் என்ன செய்யுது, அப்படியே கீழே விழ வைக்குது. அடுத்த தவறான எத்தனை காலம் மற்றவங்களை ஏமாற்றி இருக்க முடியும்? கண்டிப்பாக என்ன செய்ய, ஒரு நாள் எத்தனை நாட்கள் அநியாயம் செய்ய முடியும்? நியாயாதிபதியாக இயேசு இருக்கிறாரு, நீதிபதியாக இயேசு இருக்கிறாரு, அவர் வரப்போகிற நாட்களில் கூட நம்ம பண்டிகையை நம்ம உற்சாகமாக கொண்டாட போகிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்யணும், வரப்போகிறாரு. அதை உணர்ந்தவர்களாக நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும், நடக்கணும். எவ்வளோ பணம் இருந்தாலும் மனத்தாழ்மை வேணும். இந்த உயர்வை கொடுத்தது யார் தான்? ஏசப்பா. என்ன மேன்மைப்படுத்தினது யார் தான்? ஏசப்பா தான். இந்த பணத்தினால் நான் மேன்மை அடையால, நான் ஏசப்பாவை நான் நம்பி இருக்கிறேன் அப்படி சொல்லி அவர் மேல் நம்பிக்கை வைக்கும்போது ஆண்டவர் தான் உயர்த்துகிற, மேன்மைப்படுத்துகிற வல்லமையுள்ள தேவன். எவ்வளோதான் பணம் காசு இருக்கட்டும், ஆண்டவரை தேடுகிற காரியத்தில் நம்ம உண்மையாக இருக்கிறோமா? அவரை அதிகமாக நம்புகிறோமா? பணமேல் நம்பிக்கை வச்சுக்கிறோமா? உங்களை ஆண்டரை தேடணும். அடுத்தப்பல பணத்தை நம்ம நம்பிக்கை வைக்கக்கூடாது, ஆண்டவர் மேல் தான் நம்ம என்ன நம்பிக்கை வைக்கணும். அவர் தான் நம்ம நம்பிக்கையின் கண்மணியாக்கி நம்பிக்கை அவர் தான். அவர் மேல் நம்ம நம்பிக்கை வைக்கும்போது கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான்னு சொல்லி வேத வசனம் சொல்லுது. அவரை நம்பிருக்கும். நம்ம பணத்தை நம்பி நம்மளை நினைச்ச செழிக்க முடியாது. ஆனால் அதே நேரத்தில் அது பண ஆசை எல்லா தீமைக்கு வேறு தான் கொடுக்கும். ஆனால் அதே நேரத்தில் நம்ம பணத்தின் மேல் நம்பிக்கை வைக்காதபடி கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும்போது
கர்த்தரை நம்புகிறவனா செழிப்பான்னு சொல்லி வேத வசனத்தின்படியாக ஆண்டரை நம்பும்போது ஆண்டர் நம்மளை என்ன செய்ய செழிக்க வைக்கிற தேவனாக இருக்கிறாங்க. அவரை தேடும்போது அவர் கைவிடாதபடி நம்மளை மேன்மைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறாங்க. அடுத்தாப்புல அவரை நம்பி இருக்கும்போது, அவரை விசுவாசிக்கும் போது ஆண்டர் என்ன செய்கிறாரு, நம்ம நீதி நியாயம் செய்யும்போது ஆண்டவருக்கு பயந்து, இது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம், இந்த காரியம் செய்தால் அது அங்கே அநியாயம் நடக்கும், நம்ம அநியாயத்துக்கு துணை போகிற பணம் இருக்குன்னு சொல்லுமோ அநியாயத்துக்கு துணை போகிறோமே வேண்டாம் சொல்லி அநியாயத்துக்கு விலகி நம்ம நியாயத்தோடு நடக்கும்போது நம்ம ஒரு நாள் பணம் எங்கேச்சி வராது, பரலோகத்துக்கு வராது. ஆனால் நாம் அந்த பணத்துக்கு அடிமைப்படாதபடி, அந்த பணத்தை தேடாதபடி ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைத்து, அந்த நம்பிக்கை வைத்து அவர் மேல் பாரத்தை வைத்து நம்ம கடந்து செல்லும்போது நம்ம அந்த அநியாயத்துக்கு துணை போகாதபடி நியாயத்தோடு நம்ம நடக்கும்போது, ஆண்டருக்கு பயந்து நடக்கும்போது அந்த பயம்தான் நம்மளை எங்கே கொண்டு போகும், பரலோகத்துக்கு கொண்டு போகும். பணம் எங்கே போயிடும், பாதாளத்துக்கு போயிடும். பணம் நம்மளோட வராது, ஒரு சல்லி காசு கூட நம்மளோட என்ன செய்யாது, வராது. அந்த பணம் அது பாதாளத்துக்கு தான் போகும். ஆனால் நம்மளுடைய நியாயம் நீதி அதுதான் என்ன செய்யும், பரலோகத்துக்கு வரும். இந்த நாளில் தீர்மானம் எடுப்போம், நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்படி வாழ்ந்து கொண்டுறோம். நம்ம பண ஆசையோடு எல்லா தீமைக்கும் வேறாக இருக்குது. அந்த பணம் இருக்கிறதுனால நம்ம அநியாயத்துக்கு துணை போகிறோமா, நியாயத்துக்கு நம்ம நியாயம் செய்கிறோமா, அநியாயம் செய்கிறோமா, இல்லைன்னா போதுங்கிற மனசோடு இருக்கிறோமா. எல்லா பாவமான காரியம் ஆண்டுக்கு பயந்து நம்ம இருதயத்தை தூர வச்சுட்டு ஆண்டுக்கு பயம் இல்லாதபடி, ஆண்டரை தேடாதபடி, நம்ம இஷ்டம் போல் மனம் போல் பணம் இருக்குன்னு சொல்லிட்டு இஷ்டம் போல் நம்ம செயல்படும் போது அது ஒரு நாள் பரலோகத்தை என்ன செய்யாது, வராது. பணம் இருந்தாலும் ஆண்டு கொடுத்த அந்த ஆசீர்வாதம் சொல்லிட்டு அதில் நம்ம உண்மையோடு நீதியோடு நியாயத்தோடு நடக்கும்போது அந்த குணங்கள் நம்ம என்ன பரலோகத்துக்கு கொண்டு செல்லும். அப்படி கண்களை மூடி ஆண்டு சமூகத்தில் ஏசப்பா இந்த நாளில் எங்களோடு பேசின கதையின் மூலமாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்த வேத வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நாங்கள் அதன்படி நடப்பதற்கு உதவி செய்யுங்கப்பா. இத்தனை கஷ்டத்தின் மத்தியிலும் கூட மேரிங்கிற ஒரு அருமையான சிறுமகள் தான், ஜெர்மனியில் நடந்த சம்பவம். அந்த மகள் உண்மை தேடுகின்ற காரியத்தில் தகப்பன் கற்றுக் கொடுத்த ஆண்டரை உறுதியா பற்றி பிடிச்சுக்கிட்டான். கஷ்டங்கள் பாடுகள் எல்லா சூழ்நிலை கூட அவன் என்ன செய்யல, பொய் சொல்லல, உண்மையா இருந்தா, அநியாயத்துக்கு துணை போகல, ஆண்டரை அதிகமா தேடுனா, கஷ்டப்பட்டு உழைத்தாள். அதனால தன்னுடைய குணசாலி நல்ல உள்ளங்களை சம்பாதித்து கொண்டாள், ஒரு மேன்மை பெற்றுக்கொண்டாள். அந்த அரச குடும்பத்திலேயே மறுபடியுமாக அவளுக்கு தஞ்சம் கொடுத்து அந்த உலக வாழ்க்கையிலே மேன்மை பெற்றுக்கொண்டாள். அது மாத்திரமல்ல, பரலோகத்துக்கு அவ்வளோ ஆயத்தப்பட்டு மற்றவர்களே அவன் என்ன செய்தா, ஆயத்தப்படுத்தினான். ஆனால் பண ஆசைக்கு எல்லா தீமைக்கு வேற இருக்குன்னு சொன்ன வேத வசனத்தின்படியாக நாளில் பணத்துக்கு அடிமைப்பட்டிருந்த அந்த விவசாயினுடைய மருமகள், அதே போல பொருளாசை கொண்ட மார்க்ரைட், பொறாமை கொண்ட மார்க்ரைட், அவங்களுடைய நிலைமையை பார்க்கும்போது அந்தோ பரிதாபம். எல்லாவற்றையும் இழந்துட்டாங்க. பணம் ஒன்றுக்கும் உதவாது, பணம் ஒன்றுக்கும் உதவாது. அது பாதாளத்துக்கு தான் போகும், அது பரலத்துக்கு போகாது. அதனால் எல்லாவற்றையும் இழந்து, பணத்தை சொத்து சுகம் எல்லாவற்றையும் இழந்து, அநியாயம் செய்ததுனால, பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டினதுனால அநியாயம். பெற்றோருக்கு நம்ம மரியாதை கொடுக்குறோமா, பெற்றோரை கனம் பண்ணுறோமா, பணம் இருக்குது இவர்களாம் நமக்கு தேவையில்லைன்னு சொல்லி விரட்டி அடிக்கிறோமா. பணம் பரலோகத்துக்கு வராது, பணம் பரலோகத்துக்கு வராது. நம்ம பெற்றோரை கனம் பண்ணுறோமா, அந்த கனம் தான் பரலோகத்துக்கு வரும். பெற்றோரை நேசிக்கிறோமா, அன்பு செலுத்துகிறோமா, அந்த அன்பு தான் நமக்கு பரலோகத்துக்கு வரும். பொறாமை கொள்கிறோமா, பொறாமை கொள்ளவே கூடாது. மார்க்கெட் பொறாமை கொண்டா வாழ்நாளை முழுவதும் அவள் என்ன செய்தா, மோசமான நிலைமைக்கு போயிச்சா, மரணத்தை தழுவி கொண்டாள். அதே போல இந்த மருமகளும் மரணத்தை தழுவி கொண்டாள். கொஞ்சம் வயசுலேயே மரணத்தை தழுவி கொண்டாள். இந்த நாட்களில் நம்ம சிந்தித்து பார்ப்போமா, ஆண்டவருக்கு பயந்து பல குற்றங்கள் அவள் மேல்
சாட்டப்பட்டாலும் பொறுமையோடு இருந்ததுனால அவளுக்கு ஆண்டவர் தேடின சூழ்நிலை அவளுக்கு மேன்மை. ஆனால் இங்கே ஒரு பக்கம் கேரக்டர்ஸை பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணாங்க, பணத்துக்கு அடிமைப்பட்டு பொருளாசை, பொறாமை, பேராசை அடிமைப்பட்டதுனால பெற்றோர்களை வீட்டை விட்டு மனசாட்சி தூர தூக்கி வைத்து விட்டு சாட்சியை இழந்து பெற்றோரை கனம் பண்ணாதபடி வீட்டை விட்டு விரட்டி பல கொடுமைகள் செய்தாங்க. அதுக்கு தண்டனையாக நிம்மதி இழந்தாங்க, சமாதானத்தை இழந்தாங்க, கடைசியில் மரணத்தை தழுவி கொண்டாங்க. அவங்களுக்கு பரலோக வாழ்க்கை கிடையாது, பாதாளம்தான். இன்றைக்கு நாம இதில் எதில் தவறி இருக்கோமா? ஏசப்பா எங்கள் மேல் கற்றுக் கொடுத்த இந்த கதையின் மூலமாக அதன்படி நடப்பதற்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நாளில் எங்களோடு பேசின வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தையின்படி நடப்பதற்கு உதவி செய்யுங்கப்பா. ஆசீர்வதி வளர்த்து இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.